அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சிரட்டமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய சூறா என்னவென்றால் சூரா யாசின். நாம் எல்லோருக்கும் தெரியும், சிறுவர்கள் முதல் சொல்லப்போனால் மதரசாவுக்கு வரக்கூடிய குழந்தைகள், ஆரம்ப பாடசாலை வரக்கூடிய பிள்ளைகள் குர்ஆனை ஓத துவங்கிற பொழுது அதற்கு நாம் மனப்பாடம் பண்ணி கொடுக்கிறோம், மனனம் செய்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே அன்றாடம் நம்மில் ஓதி வருகிறோம். இதனுடைய பலனையும் இதனுடைய மகத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு மகத்தான சூறா இது! நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ், திருமதி ஷரீஃபில் வந்திருக்கின்றது. கல்புல் குர்ஆன், சூரா யாசின். ஒவ்வொரு பொருளுக்கும் இருதயம் உண்டு. குர்ஆனுடைய இருதயம் அது யாசின் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தோடு முடித்திருந்தால் கூட பரவாயில்லை, அடுத்து ஒரு சிறப்பு செய்தி சொன்னார்கள். எவர் ஒருவர் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு முறை சூரா யாசினை ஓதுகிறாரோ, திருக்குர்ஆனை 10 முறை ஓதியதற்கு சமமான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அல்லாஹு அக்பர்! எவ்வளோ பெரிய மகத்தான சூறா இல்லையா? ஒரு முறை சூரா யாசினை ஓதுவதனால் திருக்குர்ஆனை 10 முறை ஓதக்கூடிய நன்மை தருவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ 10 முறை குர்ஆன் ஓதுவதற்கு ஈடு இணையான சூரா யாசின். அது மட்டுமல்ல, நம் பாவங்களை எல்லாம் அப்படி பொசுக்கக்கூடிய, நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான சூறா. ஹதீஸ் வந்திருக்கின்றது, யாசின் யார் அல்லாஹ் மீது, யார் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு இரவில் சூரா யாசினை ஓதுவாரோ அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக மாறிப்போய் விடுவார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பார்க்கின்றோம். அதே போன்று எவர் ஒருவர் இரவிலே படுக்கைக்கு செல்லும்போது இந்த சூரா யாசினை ஓதி வருகிற வழக்கம் இருக்கின்றதோ, அதை யார் தொடர்ச்சியாக பின்பற்றுகின்றாரோ, 3வது சிறப்பு, இரவிலே தூங்கும் முன்னாடி சூரா யாசினை ஓதக்கூடிய வழக்கம் இருக்கிறதோ, அதை யார் தொடராக பின்பற்றி வருகிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு என்ன பாக்கியம் தருவார் என்றால், ஷஹீதான அவர் சாதாரண வீட்டில் படுக்கை இயற்கையான மரணத்தை அவர் அடைந்தாலும் அவர் அந்த மரணம் என்பது ஷஹீதுக்கு நிகரானது. இறை பாதையில் தன் உயிரை அர்ப்பணித்த ஒரு தியாகிக்கு, ஒரு ஷஹீதுக்கு என்ன பெரிய அந்தஸ்தோ, அதுக்கு நிகரான அல்லது அதுக்கு நெருக்கமான வாய்ப்பு பெறுகிற அளவுக்கு உண்மையாக சூரா யாசினை ஓதக்கூடிய மனிதனின் மரணம் ஆகிவிடுகின்றது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! போர்க்களத்துக்கு போகலை, இரத்தம் சிந்தலை, நம்ம தியாகம் செய்யலை, காயங்களையும் வெட்டுகளையும் பல்வேறு விதமான குத்துகளையும் உடலில் தாங்கவில்லை. ஆனால் அதுக்கு ஈக்குவலான நன்மை ஒரு சூறா நமக்கு தருகிறது என்றால், அந்த சூறாவை நாம் இனிமேல் ஓதாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக ஓதுவோம். இது 3வது பெரிய பாக்கியம். இந்த சூரா யாசின் இருக்கக்கூடிய முக்கியமான ரகசியங்கள் ஒன்று. அறிஞர்கள் சொல்கின்றார்கள், மௌத்தை நெருங்க இருக்கக்கூடியவர்கள், அல்லது சக்கராத்துடைய காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய இப்பவா அப்பவா அப்படின்ற கடைசி நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சூரா யாசினை ஓதுவது எல்லாம் இமாம்களும் ஆதரிக்கின்றார்கள். அதை ஒரு சுன்னா என்று சொல்கின்றார்கள். பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய காதுக்கு கேட்கும் விதத்தில் அந்த சக்கராத்துடைய சமயத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து சூரா யாசினை ஓதுங்கள். சூரா யாசின் மௌத்தின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் சூரா யாசினை ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற மிக சிறந்த மாமேதைகள், அறிஞ பெருமக்கள், இமாம்கள் இதை ஒரு சுன்னாவாகவே சொல்லித் தருகின்றார்கள். எனவே இறப்பின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவன் அவளுக்கு மத்தியில் உட்கார்ந்து அழுது கூப்பாடு போட்டு அப்படி இல்லை இப்படி இல்லை என்று புலம்பதை விட்டுவிட்டு பக்கத்திலே உட்கார்ந்து சத்தமாக அவர் காதுக்கு கேட்கும் விதத்தில் சூரா யாசினை ஓதலாம். ஏன் யாசினை அல்லாஹ்
தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் நெருக்கத்தில் இருப்பதற்கு ஓத சொல்லியிருக்கிறார் என்று தெரியுமா? அந்த சூரா யாசினி அல்லாஹ் பல ரகசியங்களை வைத்திருக்கின்றான். முக்கியமாக ஏகத்துடைய அந்த சத்திய விஷயத்தை அல்லாஹ் அழுத்தமாக அதில் சொல்கின்றான். மறுமையை பற்றி சொல்கின்றான், சொர்க்கத்தை பற்றி சொல்கின்றான், நரகத்தை பற்றி சொல்கின்றான். நாளை மறுமையில் நல்லோர்கள் எந்த அணியில் இருப்பார்கள், தீயவர்கள் எந்த அணியில் இருப்பார்கள் என்று விழாவாரியாக அல்லாஹ் அதில் விவரித்து சொல்லுகின்றான். அதிலே குறிப்பாக தாக்கியா என்ற நகர மக்களுக்கு ஏகத்துவத்தை கொண்டு போன நபிமார்களை அந்த மக்கள் கொன்றார்கள். அதை தட்டி கேட்ட அந்த ஒரு மனிதர், அவருக்கு பேர் ஹபீபுன் நஸார், அந்த மனிதரை அவர்கள் கொன்றார்கள். அவர் ஒன்றும் செய்யலை. ஏன்பா, நல்லதுதான்ப்பா அவங்களுக்கு சொல்லித்தராரு. அதை கூட பொறுத்துக்க முடியாமல் அவங்கள அந்த நபிமார்களை தூதுவர்களை கொண்டு விட்டுங்களே, இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது அப்படி என்று சொன்னார். இதை ஏற்றுக்க முடியாத அந்த மக்கள் இவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட குர்ஆன் சொல்கின்றது, சொர்க்கத்தை பார்த்தார்கள், சொர்க்கத்துடைய சுகங்களை பார்த்தார்கள். அல்லாஹ் ஈமான்தாரர்களுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு அதில் ஈமான் இருக்கக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் சகித்து கொண்டு தாங்கிக் கொண்டு பொறுமையாக நிலைத்திருக்கும் மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் தரக்கூடிய அந்தஸ்தை எல்லாம் பார்த்துவிட்டு தான் அவர் சொன்னார், என்னுடைய சமுதாயம் இதை விளங்கி புரிந்திருக்க வேண்டுமே, தெரிந்திருக்க வேண்டுமே. சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள் என்று அவருக்கு சொல்லப்படும். சொர்க்கத்தில் போய் சுற்றி பார்த்த பின்னாடி அவர் அதிலிருந்து ஆனந்தப்பட்டு தான் சொன்னார், என்னுடைய சமுதாயம் விளங்கி இருக்கணுமே, இதை புரியாமல் நபிமார்களை கொண்டு போட்டார்களே, அதை தட்டி கேட்டு போன என்னையும் கொண்டு போட்டார்களே, இந்த அந்தஸ்தை அவர்கள் புரிந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்ய மாட்டார்களே என்று வருத்தப்பட்டால், சொர்க்கத்தை பற்றி உண்டான அந்த விஷயங்களை எல்லாம் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மௌத்தின் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் காதில் விழுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை கொண்டும் அவருக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்றும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை விட்டு அவளை காப்பாற்ற வேண்டும் என்றும் தான் இந்த யாசினை முக்கியமாக காரணத்தோடு அந்த மௌத்தாருக்கு உட்கார்ந்து மௌத்துக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு, சக்கராத்தில் கால நெருக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஓத வேண்டும் என்ற விஷயத்தை அறிஞ பெருமக்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆக இந்த 4 விஷயங்களை இந்த சூரா யாசின் பிரதமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறுகின்றது. ஒரு முறை அந்த யாசினை ஓதினால் 10 குர்ஆன் ஓதிய அளவுக்கு உண்டான நன்மையை அது பெற்று தருகின்றது. தொடர்ச்சியாக வழக்கமாக சூரா யாசினை தினசரி ஓதக்கூடிய வழக்கம் இருக்குமேனால், நாம் இயற்கையாக மரணத்தை சந்தித்தாலும் ஆனால் அந்த மரணம் ஷஹீதுக்கு நிகரான, ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு நிகராக அல்லது நெருக்கமாக போகும் அளவுக்கு உண்டான நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது. 4வது முக்கியமாக இறப்பின் அந்த வாசல் இருக்கக்கூடியவருக்கும் இதை ஓதும் பொழுது அவருடைய ரூஹ் உடலை விட்டு லேசான முறை வெளியாவதற்கும், அந்த மனிதன் இறந்து போய்விட்டால் சொர்க்கத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த யாசின் சூரா வழிவகை செய்கின்றது. இந்த யாசின் சூரா வழிவகை செய்கின்றது என்பது எல்லாம் குர்ஆனினுடைய விரிவுரைகளும் அறிஞ்ச பெருமக்களும் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நசீபை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக.